Morning, dear aspirants. Today's news. First news. Several hurt in crackdown on CJP Parliament March. Right? Kagroj Janata Party, Delhi le, Jantar Mantar le, they are demanding the resignation of Dharmendra Pradhan. Yeah, resignation அப்படின்னா நீட் எக்ஸாம்ல தொடர்ந்து 2-3 டேர்ம்ஸ் என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து நீட்டோட கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தொடர்ந்து ப்ரொட்டஸ்டா டெல்லியில. ஸோ அப்போ அந்த சோனம் வாங்சக் அப்படின்ற ஒரு லீடர் வந்து எஜுகேஷனிஸ்ட் வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக் இருந்தாரு, ஹாஸ்பிட்டலுக்கு வலுக்கட்டாயமா எடுத்துட்டு போனாங்க. ஸோ அதோட நீட்சி என்ன பண்ணாங்கன்னா அந்த காங்கிரஸ் ஜனதா பார்ட்டி வித் ஃபுல் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் தே மார்ச் டுவர்ட்ஸ் த பார்லிமெண்ட். ஸோ அந்த மார்ச்சை கலைக்கிறதுக்காக போலீஸ் ஃபோர்ஸ் அண்ட் செக்யூரிட்டி பர்சனல்ஸ் கேம் பண்றத பிளே. அப்ப என்ன பண்ணாங்கன்னா டியர் கேஸ் லத்தி சார்ஜ் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் நியூஸ். ஸோ என்ன வாட் ஆர் த கவர்மெண்ட் கீ டிமாண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் கீ டிமாண்ட்ஸ் வந்து ரிமூவல் ஆஃப் எஜுகேஷன் மினிஸ்டர், ரிலீஸ் ஆஃப் ஆக்டிவிஸ்ட் சோனம் வாங்சக் ரிலீஸ்னு கொடுத்துருக்காங்க. அவர் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல கோர்ட்டோட டைரக்ஷன்ல தான் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க. 1 crore காம்பன்சேஷன் ஃபார் த நீட் சூசைடு விக்டிம்ஸ், நீட் சூசைடு விக்டிம்ஸுக்கு 1 crore. ஸோ இதெல்லாம் அவங்களோட டிமாண்ட். கவர்மெண்ட் அவுட்ரீச், பொலிட்டிக்கல் ரியாக்ஷன் வந்து நம்ம பெருசா பார்க்க வேண்டாம், எக்ஸாமுக்கு அப்படி கேட்க போறத பட் ஆனா தெரிஞ்சுக்கலாம். ரைட்? ஸோ வாட் ஹேப்பன்? டெல்லி போலீஸ் ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் சிஆர்பிஎஃப், ஸோ இவங்கலாம் வந்து அடிஷனல் ஃபோர்ஸஸ், இந்த அடிஷனல் ஃபோர்ஸ் எல்லாம் வந்து களத்தில் இறக்கிட்டாங்க. அண்ட் ஃபயர்டு டியர் கேஸ் இந்த ஜந்தர் மந்தர். ஸோ 70 protesters detained, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க அண்ட் பிளட் ஷெட் எல்லாமே நடந்திருக்கு. So we have to read about what are the constitutional rights which are provided to the protesters, to the people to go on with the protest. First article 19 class 1 class A. So என்ன சொல்லுது? freedom of speech and expression. So demanding அப்படிங்கிறதுக்குள்ள and they have the right of assemble peacefully. Article 19 1B. So peaceful assemble பண்ணி they are asking something. And right to form association. Article 19 class 1 of class C. So இதெல்லாம் வந்து ரைட்ஸ் இன்வால்வ். பட் இந்த ரைட்ஸ்லயுமே வந்து செக்யூரிட்டி ரீசன்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் செக்யூரிட்டி, பீஸ், பப்ளிக் ஆர்டர் இதெல்லாம் பொறுத்து தீஸ் ரைட்ஸ் வில் பி கட்ரைல்டு. ஸோ வென் கேன் போலீஸ் டிஸ்பர்ஸ்? ஸோ இப்போ இந்த பீஸ்ஃபுல்லா அசம்பிள் ஆனது அவங்களோட ப்ரொடெஸ்ட் பண்ணா பிரச்சனை இல்லை. எப்போ போலீஸ் வந்து அவங்க டிஸ்பர்ஸ் பண்ணலாம்? ரைட்? ஃபர்ஸ்ட் அன்லாஃபுல் ஆர் டர்ன் வயலண்ட். ஸோ அந்த ப்ரொடெஸ்ட் வந்து எப்போ வயலண்ட் ஆகுதோ அப்போ, அண்ட் பப்ளிக் பீஸ், கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ இதெல்லாம் டிஸ்ட்ரக்ட் ஆகக்குள்ள police can interfere and stop the protest. Right? Legal provisions against and so okay, ஒரு protest இருக்கு, அந்த protest வந்து இல்லீகலா அசம்பிள் ஆயிருக்காங்க, so they need to disperse அப்படின்னு சொல்லி முடிவு பண்றதுக்கான பவர் யாருக்கு இருக்குன்னா magistrate or sub inspector may order. சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க் கீழ இருக்கவங்க ஆர்டர் பண்ண முடியாது. சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் அபவ் ரேங்க் போலீஸ் பர்சனல் அண்ட் மேஜிஸ்ட்ரேட் கேன் ஆர்டர். இட்ஸ் நாட் அ பீஸ்ஃபுல் மீன்ஸ் ஆஃப் அசம்பிளிங் அண்ட் இட் இஸ் நாட் ரைட் வே டு ப்ரொடெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல முடியும் அண்டர் த செக்ஷன் 148 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். ரைட்? ஸோ எப்படி அதை ஸ்டாப் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பேரிகேட், வார்னிங் போர்ட்ஸ், வாட்டர் கேனான்ஸ், டியர் கேஸ், லத்தி சார்ஜ். ஸோ இதுதான் அந்த ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுக்கணும், பேரிகேட்ஸ், இதுதான் ஆர்டர். அந்த எங்க நிறுத்திருக்காங்கன்னா லத்தி சார்ஜோட நிறுத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மேல போகலாமா? எஸ். லீத்தல் வெப்பன்ஸ் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா, சப்போஸ் த ப்ரொடெஸ்டர்ஸ் ஹேட் த லீத்தல் வெப்பன்ஸ் லைக் சிக்கிள், கன், அந்த மாதிரியான லீத்தல் வெப்பன்ஸ் வச்சிருந்தாங்கன்னா போலீஸ் ஹேஸ் த ரைட் டு யூஸ் வெப்பன் அகேன்ஸ்ட் தெம். ஸோ ஃபார் தேர் ஓன் சேஃப்டி பர்பஸ். ஸோ அது பண்ண முடியும். ரைட்? செக்ஷன் 149 BNSS cannot restore order. Magistrate may request armed forces using minimum force and cost least. So அட்மோஸ்ட் ப்ரையாரிட்டி என்னன்னா வயலன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அகேன்ஸ்ட் போலீஸ் ஃபோர்ஸுமே அவங்களுக்கு அகேன்ஸ்ட் வயலன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் கான்ஸ்டியூஷன்ல கொடுத்துருக்கு அண்ட் அதர் ஸ்டாட்யூட்டரி பிரின்சிபல்ஸ் ஃபார் ஆன் ரிகார்டிங் த ப்ரொடெஸ்ட். ரைட்? நெக்ஸ்ட் 4 Indian seafarers killed near Ukraine port, Odisha. So ரஷ்யா உக்ரைன் வார். ஸோ ரஷ்யா உக்ரைன் வார்ல பிளாக் சீல நார்த் ஈஸ்ட்ல நார்த் வெஸ்ட்ல இருக்கிற ஒரு போர்ட் தான் ஒடிசா. ஸோ அந்த ஒடிசா போர்ட்ல மும்பையை சேர்ந்த ஒரு ஷிப் அட்டாக் பண்ணப்படுது. அந்த ஷிப் அட்டாக் பண்ணதுல இந்தியன் வந்து 4 பேர் இறந்திருக்காங்க. ஸோ நம்ம அகேன்ஸ்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து ஸோ இந்த சரியில்லை அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நடந்துச்சு இல்லையா சிஏபிஎஃப் எக்ஸாம். அந்த சிஏபிஎஃப் எக்ஸாம்ல ஹோர்முஸ் ஸ்ட்ரெயிட்,
ஈரானோட பார்டர் கண்ட்ரிஸ். ஸோ இந்த மாதிரியான மேப் பேஸ்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ யூபிஎஸ்சியோட தானே சிடிஎஸ். ஸோ அதே மாதிரி எப்பயுமே நம்ம யூபிஎஸ்சியில் மேப் பேஸ்டு கொஸ்டின் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ்ல ரிகார்டிங் வார் அந்த மாதிரி விஷயத்துக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. ஸோ வி ஹேவ் டு ரீட் அபவுட் தட். ரைட், கேஷுவாலிட்டிஸ் 4 கேஷுவாலிட்டிஸ். வாரஷிப் மும்பை வெசல் கீனா பாசு ஃபிளாக். இந்தியன் ரெஸ்பான்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து கண்டம் பண்ணியிருக்காங்க. ரைட், போர்ட் ஆஃப் ஒடிசா. ஸோ இதான் பிளாக் சி. பிளாக் சீல நார்த் ஈஸ்ட்ல, பிளாக் சீல நார்த் வெஸ்ட்ல இருக்கிற இடம் தான் ஒடிசா. ஸோ இங்க தான் அட்டாக் பண்ணப்படுது. ரைட், ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கலா பார்க்கணும் அப்படின்னா இந்த பிளாக் சீயோட பார்டரிங் கண்ட்ரிஸ் என்னென்னு பார்க்கலாம். ரைட், ரஷ்யா, ஜார்ஜியா, டர்க்கி, பல்கேரியா, ருமேனியா, மால்டோவா வராது, சாரி மால்டோவா கிடையாது, உக்ரைன். ஸோ இத்தனை கண்ட்ரிஸ் வந்து பார்டரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் பிளாக் சி. ரைட், ஸோ நார்த்ல சி ஆஃப் அசோவ்ஸ் இருக்கும், இங்க சி ஆஃப் மர்மரா இருக்கும். ரைட், ஸ்ட்ரெயிட்ஸ் விச் கனெக்டிங் த சி ஆஃப் அசோவ் டு பிளாக் சி அப்படிங்கிறது ஸ்ட்ரெயிட் ஆஃப் கர்ச் ஸ்ட்ரெயிட் சொல்லுவாங்க. அண்ட் சி ஆஃப் மர்மராவையும் பிளாக் சீயும் கனெக்ட் பண்றது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஒரு நிமிஷம் டார்டனல்ஸ், சி ஆஃப் டார்டனல்ஸ். ஸோ சி ஆஃப் மர்மராவையும் பிளாக் சீயும் கனெக்ட் பண்றது ஸ்ட்ரெயிட் ஆஃப் டார்டனல்ஸ். அண்ட் ஏகான் சியோட கனெக்ட் பண்ணி, ஏகான் சி அப்படிங்கிறது மெடிட்டரேனியன் சீல இருக்கிற ஒரு சி. ஸோ இதுதான் ரூட் போஸ்பரஸ் ஸ்ட்ரெயிட். சாரி, இது போஸ்பரஸ், ஸ்ட்ரெயிட் ஆஃப் கிரிச், ஸ்ட்ரெயிட் ஆஃப் போஸ்பரஸ், ஸ்ட்ரெயிட் சி ஆஃப் மர்மரா, டார்டனல்ஸ், ஸ்ட்ரெயிட் ஆஃப் டார்டனல்ஸ். ஸோ இதுதான் ரூட்டு. ஸோ சி ஆஃப் அசோவ்ல இருந்து மெடிட்டரேனியன் சி ரீச் பண்றது. ஸோ 3 ஸ்ட்ரெயிட்ஸ் கிராஸ் பண்ணணும். ரைட், ஸோ இதுல எப்படி வேணா கொஸ்டின் கேட்கலாம். பார்டர் கண்ட்ரிஸ் கேட்கலாம், ஸ்ட்ரெயிட்ஸ் கேட்கலாம், இல்ல சி கேட்கலாம், எப்படி வேணா கேட்கலாம். ரைட், பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், ஈரான் இன் ஃபுல் ஸ்கேல் வார் சேஸ் பெசிக்ஷான் as US strikes city housing nuclear power. ஸோ பெசிக்ஷான் அப்படிங்கிறது யாருன்னா ஈரானோட பிரசிடென்ட். ஸோ யூஎஸ் வந்து ஃபுல் பவர் யூஸ் பண்ணி ஈரானை வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் பெசிக்ஷான் கொடுப்பாரு. ஸோ we have to read about. அதுல முக்கியமா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, என்னன்னா ஒன்லி நியூக்ளியர் பவர் ப்ரொடக்ஷன் பிளான்ட். ஸோ நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் இல்ல, பவர் ப்ரொடக்ஷன் பிளான்ட் அட்ஜசன்ட் டு த பெர்ஷியன் கல்ஃப் பக்கத்திலே இருக்கிறது, அந்த இதை அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஸ்டேட் பண்ணியிருக்காரு. அதே சமயத்துல ரிபல்ஸ், ஹவுத்தி ரிபல்ஸ் எங்க இருக்காங்கன்னா ஏமன்ல. அந்த ஏமன்ல இருக்க ஹவுத்தி ரிபல்ஸ் தே ஆர் கோயிங் டு பிளாக் ரெட் சி ஃபார் அரேபியா, சவுதி அரேபியா. ஸோ இது ரெண்டுமே நியூஸ்ல இருக்கு, நம்ம ரெண்டுத்தையுமே பார்க்கணும். ரைட், யூஎஸ் ஸ்ட்ரைக் புஷர் ஈரான் ரிட்டலியேஷன் வந்து ஈரான் வந்து பஹ்ரைன், ஜோர்டான், சிரியா, குவைத் ஏர் டிஃபென்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஹவுத்தி எம்பார்கோ, பாபேல் மண்டப், அந்த ரெட் சி கனெக்டிங் இருக்கு இல்லையா, அது பாபேல் மண்டப், அதை அட்டாக் பண்றாங்க. ரைட், we have to read about Bushehr nuclear power plant. Iran's only operational civilian nuclear power plant. Only operational civilian nuclear power plant. Persian Gulf coastல இருக்கிறது. And it's not nuclear enrichment plant. பவர் ஜெனரேஷன் என்ரிச்மெண்ட் வந்து நேத்தன்ஸ்ல நடக்குது. என்ரிச்மெண்ட் இடத்துல நடக்கிறது ஏத்தன்ஸ். இங்க வந்து நியூக்ளியர் ப்ரொடக்ஷன்னா சிவில் நியூக்ளியர் ப்ரொடக்ஷன் புஷ்ரர். ரைட், டைப் ஆஃப் ரியாக்டர் வந்து பிரஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர். கெப்பாசிட்டி வந்து 1000 மெகாவாட் அப்படின்னா 1 ஜிகாவாட். ரைட், ரெட் சி லொகேஷன் வந்து ரெட் சி மெடிட்டரேனியன் சீயோட கனெக்ட் பண்ணிருக்கோம். அதே நேரத்தில் அரேபியன் சீயும் கனெக்ட் பண்ணிருக்கோம். ரொம்ப முக்கியமான இடம். பார்டரிங் கண்ட்ரிஸ் வந்து ஈஜிப்ட், சூடான், எரித்ரியா, டிஜ்பவுட்டி ஆப்பிரிக்காவில். அண்ட் ஏசியாவில் சவுதி அரேபியா, ஏமன். ஸோ எடிசி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ரைட், ஸோ லொகேஷன். ஸோ ரெட் சியோட கனெக்டிங் பாயிண்ட் இந்தியன் ஓஷன் கூட கனெக்டிங் பாயிண்ட் தான் பாபில் மண்டப் ஸ்ட்ரெயிட், கல்ஃப் ஆஃப் ஏடன். பார்டரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் ரெட் சி, சவுதி அரேபியா, ஏசியா சைடில் சவுதி அரேபியா,
ஏமன், ரைட், அண்ட் இஸ்ரேல். இஸ்ரேல் ரொம்ப சின்ன இடமா இருந்தாலும் இட் ஹேஸ் த ரூட். அடுத்து வந்து கல்ஃப் ஆஃப் அகாபா அப்படிங்கிறது இந்த கல்ஃப். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கல்ஃப் ஆஃப் சூயஸ், ரைட், ஈஜிப்ட், சூடான், எரித்ரியா. ஸோ டிஜிபவுட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மட்டும் இந்த இடத்துல ஜாயின்ல கண்டாகும். ஸோ இதெல்லாம் தான் ரெட் சீயோட பார்டரிங் கண்ட்ரீஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஜாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ், ரைட். அண்ட் பாபெல் மண்டப் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஏன்னா 12% ஆஃப் குளோபல் ட்ரேட் வந்து இந்த ரூட்ல தான் கிடைக்குது. ஏன்னா பாபெல் மண்டபம் தாண்டி தான் நம்ம வந்து மெடிட்டரேனியன் சி ஆக்சஸ் பண்ண முடியும் த்ரூ சூயஸ் கெனால். அண்ட் தென் அக்ராஸ் த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஜிப்ரால்டர் we have to reach அட்லாண்டிக் ஓஷன். ஸோ இப்படி தான் ரூட்டை கனெக்ட் பண்ண முடியும். மெயின்ஸ் மார்க் கொஸ்டின். simultaneous threat to Strait of Hormuz, Bab el Mandeb Strait poses the unprecedented risk to global energy security. Global energy security ஏன்னா அந்த அரபுல இருந்தானே எல்லா இடத்துக்கும் போகுது. Discuss the implication for India's energy security and strategic maritime interest. So இந்தியாவோட எனர்ஜி செக்யூரிட்டிக்கும் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேரிடைம் இன்ட்ரெஸ்ட், ஏன்னா செக்யூரிட்டி பர்பஸ் எல்லாமே இருக்கு இல்லையா. செக்யூரிட்டி பர்பஸ்னா எனர்ஜி செக்யூரிட்டி மட்டும் இல்ல, பார்ட்டிகுலர் செக்யூரிட்டி அது இதுவும் இஷ்யூவா இருக்கும். ஸோ ரெண்டு பக்கத்துக்கு டிஸ்கஸ் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு பாயிண்ட்டுமே கொடுக்கணும். ரெண்டு பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸ் எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க, கண்டிப்பா தீர்த்து தருவோம். தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா